ஹாய், வெல்கம் பேக் டு திவிஷ் அகாடமி ஃப்ரீ ப்ரூச்சர்ஸ் டுட்டோரியல். இன்றைக்கி டே 9 வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீகாக் ஃபெதர் வச்சு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அந்த கண்ணு மாதிரி இருக்க டிசைனை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சைஸுக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இதில் கட் பண்ணுறப்போ இந்த கண்ணுக்கு கொஞ்சம் மேலே எக்ஸஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணணும். ஏன்னா இது ஃபெதர் அப்படின்றதுனால உங்களுக்கு ஈஸியாகவே நம்ம ஸ்டிக் பண்ணால் கூட வெளியே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி செக்யூர் பண்ணலாம், ஸ்டிக்கிங் மெத்தட் படி எப்படி செக்யூர் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். இதில் வந்து நம்ம இப்படியே வச்சு கூட ஸ்டிச் பண்ணலாம். பட் நான் இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறதுல வெறுமனே நீங்கள் ப்ரூச்சர்ஸ் மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை இப்படி வச்சுட்டு ஸ்டிச் மட்டும் பண்ணிக்கோங்க. ப்ரூச்சர்ஸ்னால் நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்டும் டிசைன் இருக்கும். இதுவே நீங்கள் பேக் சைட்லையும் இந்த டிசைன் பண்ண போகிறீங்கன்னா இதே மெத்தடில் ஸ்டிக் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ சண்டே போடாததுனால கிளாஸுக்கு இதை வந்து எக்ஸ்ட்ராவாகவே உங்களுக்கு 2 in வேணால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் சைடுக்குனா ஜஸ்ட்டு ஸ்ட்ரிச் மட்டும் பண்ணால் போதும். அது வெளியே வந்து அப்படியே தூக்கி நிற்கிற மாதிரி இருந்தால் கூட பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் ஸ்டிக்குனா இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு அழகாக மேல் பக்கத்தில் இருந்து வைங்க. ஏன்னா சென்டரில் சின்ன சின்ன கேப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி நீடில் அப்படி இல்லை ஏதாவது ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு அதை லைட்டாக எடுத்து விட்டிங்கன்னா சீவி விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். எப்படியா இருந்தாலும் நம்ம ஸ்டிக் பண்ணினா கூட கம்பல்சரி அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டண்ட் மாதிரி வரும். அந்த இடத்துல வந்து கம்பல்சரி நம்ம ஒரு ஸ்டிச் போடணும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். இதில் 2 மெத்தட் சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த இப்போ நான் வைக்கிறேன் பாருங்கள், அதாவது நம்ம கிளாத்லேயும் க்ளூ இருக்கணும், அந்த எட்ஜ்லேயும் க்ளூ இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த லைன் ஸ்டோன் மாதிரி இருக்கிறத சுற்றிலும் நீங்கள் ஒட்டி விடலாம். கீழே ஃபுல்லாக சைடில் எல்லா இடங்கள்லையும். நான் இப்போ ஸ்டோன் மாதிரி ட்ரை பண்ணுவோம். நீங்கள் எந்த டிசைன் வேணாலும் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் பிங்க் கலர் லைன் ஸ்டோன் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையே கூட நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறேன். ஸ்டோன் எப்படி ஒட்டுறேன் அப்படின்னா ஹாஃப் த ஸ்டோன் நம்மளோட இந்த ஃபெதரில் இருக்கும், ஹாஃப் த ஸ்டோன் நம்மளோட கிளாத்தில் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா அது வந்து ஒட்டிக்கும், உங்களுக்கு இழுத்தா கூட வெளியே வராது. ஸோ இதில் கீழே வந்து குட்டியாக டேசல் மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லை இன்னும் ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெடிமேடாகவே நமக்கு ஜிமிக்கி எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த ஜிமிக்கியை கூட நீங்கள் இதில் போடலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஹேண்டுக்கெல்லாம் 2 ஹேண்ட்லேயும் ஒன்று வைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நான் என் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறப்போ இந்த பீகாக் ஃபெதர்லேயே கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வேரியேஷன் காமிக்கிறதுக்காக ஒயிட் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை இழுக்கும்போது கூட உங்களுக்கு வரல. நான் என் விரல் வச்சு இழுத்து கூட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் வந்து இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே டுட்டோரியல் வந்து 11 to 12 உங்களுக்கு வரும். வேறு எந்த டவுட்டுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. வீட்டில் இருந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு நியூ டுட்டோரியல் வீடியோவோட தான் நம்ம வந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ நாளைக்கும் இதே மாதிரி புதுவிதமான ஒரு டுட்டோரியல் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.